டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு வந்து ஒரு நல்ல மசாஜர் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அகரோ கேலக்ஸி கன் மசாஜரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த கேலக்ஸி கன் மசாஜர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கையில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணலாம். சாஃப்டாக இருக்குது சரிங்களா, சாஃப்ட் டச் தான். இதில் வந்து 4 ஹெட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னு சொல்லிங்களேன், இது வந்து ரவுண்ட் ஹெட்டு சரிங்களா. இது வந்து புல்லட் ஹெட்டு, இது வந்து ஃபோர்க் ஹெட்டு, இது வந்து ஃப்ளாட் ஹெட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணுறதுக்காக USB to Type C கேபிள் வந்து கொடுக்குறாங்க. நல்ல லென்த்தாக இருக்குது. சார்ஜிங் வந்து நீங்கள் இங்கே கீழே வந்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் சிக்கான போட்டு தான். இதோட ரேட்டட் பவர் பார்த்திங்க அப்படின்னா 25 வாட். இது வந்து பேட்டரி பேக்கப் 4000 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் 3 to 4 hours உங்களுக்கு ஒயர் இல்லாமல் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கும் குறைஞ்ச டைம் தான் வந்து எடுக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகரோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்சிங் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது பேட்சிங்கு. இங்கே தான் அந்த ஹெட்டு மாற்ற இடம். இந்த இடத்துல தான் அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த கவர் இருக்குது பாருங்கள், கவர் எடுத்துருக்கேன். இதை ஆன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். எடுத்துகிட்டு இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஸோ F3 அப்படின்னு சொல்லிட்டு மோட்ஸ் இருக்குது. F1, F2, F3, F4, F5, F6 மொத்தம் 6 மோட்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த மிஷினோட சேஃப்டிக்கு சரிங்களா. 15 மினிட்ஸ்ன்றது டிஃபால்ட்டாக வரும் நீங்கள் காமிக்கிறது. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா 15, 14 ஆகும், 13 ஆகும், அப்படியே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மோட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். மோட்ஸ் கம்மியாகுதுன்னா ஸ்பீடு கம்மியாகும் சரிங்களா. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். இப்போ இதில் இந்த ஹெட்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி சரிங்களா. ஜஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி ஒரு அழுத்தி கரெக்டாக அது எல்லாம் உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. நல்லா ஹெட்டை வந்து உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வந்து இந்த கேப்பை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஒழுங்காக போட்டிருக்கோம், ஒழுங்காக போடல அப்படின்றத. நீங்கள் உள்ள ஹெட்டை மாட்டிட்ட பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ இதோட RPM ஸ்பீடு கேட்டிங்கன்னா 25 வாட் பவர் மோட்டார் வந்து 3000 RPM உங்களுக்கு இதில் வருது. பை டிஃபால்ட்டாக F3ன்றது ஆன் ஆகும். F1க்கு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம், F6க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மோடில் வச்சுட்டு திருப்பி வேண்டாம்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். டெமோ வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் மெத்தட் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவலில். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இதை வெயிட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா கையில் பிடிச்சிட்டு 15 நிமிஷம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். வெறும் 608 கிராம் தாங்க. அதனால் கையில் வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. ஸோ இப்போ நான் ஹெட்டை வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ மாட்டியிருக்க ஹெட்டு வந்து புல்லட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆங்கிள் இருக்குது பாருங்கள், இந்த கால் சைடு, அதுக்கப்புறமா இந்த ஷோல்டருக்கு மேலே இருக்க மசில்ஸு, அப்புறம் முட்டி சரிங்களா. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏரியா எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி மசிலை மூவ் பண்ணுது பாருங்கள். முக்கால்வாசி பிரச்சனை உடம்புல வர்றதுக்கு காரணம் என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த மசில்லையே எங்கேயாவது ஸ்டிஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மசாஜர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையான டிவைஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வைக்கும்போது மசில் எப்படி இதுவாகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் உடம்புல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 4 வைக்கிறேன். ஸோ இதில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து LED டிஸ்பிளே, அதனால் எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் நமக்கு இங்கே தெரியுது என்ன ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல் ஸ்பீடு 3000 RPMல ரன் ஆகுது. அதுக்கு RPM கம் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நான் இப்போ அடுத்த ஹெட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அடுத்தது இந்த ஃபோர்க் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்க் ஹெட்டை இங்கே வச்சு உள்ளே போட்டுட்டேன். ஸோ இது எதுக்குன்னா முதுகெலும்பு, அதாவது ஸ்பைன் இருக்கும் பாருங்கள், ஸ்பைனுக்கும் அதுக்கப்புறம் கழுத்து இங்கே. நான் ரொம்ப நேரம் இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக எனக்கு
ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் வந்து ஒரே இடத்துல உட்காடுறேன். இப்போ இந்த இடம் எனக்கு வந்து நைட்டு வலிக்குது சரிங்களா. ஒரு சில நேரத்தில் தலைகாணி இல்லாமல் கூட படுப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு இங்கே ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மசில். நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் இங்கே பாருங்கள், நான் வேறு யாருமே எனக்கு வேண்டாம், நானே வந்து செல்ஃபாக இங்கே இந்த இடத்துல வந்து வைக்கிற பாருங்க. ஸ்பைனில் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த இடம் பா. ஸோ அந்த ஸ்டிஃபை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி முதுகுலையும் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்டை வந்து இப்போ நான் மாட்டியிருக்கேன். இது வந்து ஃப்ளாட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சலாக எந்த பாடியில் எந்த பகுதியில் வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஹெட்டு தான். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு எது யூஸ் பண்ணணும்னு தெரியல, நான் பாடியில் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்டு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஃப்ளாட் ஹெட்டை வந்து நான் சொல்வேன். இப்போ இது வந்து ரவுண்ட் ஹெட்டு. ஸோ இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அந்த ரவுண்ட் ஹெட்டை கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய மசில்ஸ் இருக்கும் பாருங்கள், தொடை, அதுக்கப்புறம் இந்த கண்ட சதை, காஃப் மசில், இது மாதிரி பெரிய பெரிய சதைகளுக்கு வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த காஃப் மசில். ஸோ இந்த இடம்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடம் வந்து இந்த கீழே செட்டப் பண்ணேன்னா பயங்கரமாக வலிக்கும். இப்போ அந்த இடத்துல இந்த காஃப் மசிலுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஹெட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க ரிலாக்ஸாக ஆகிடுச்சு. ஜிம்முக்கு அப்புறம் போஸ்ட் ரெக்கவரிக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 55 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதை வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலானவங்களுக்கு மசாஜர் வந்து ஒரு சேவிங் டூல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். பை கைஸ்.